ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய புது கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில விஷயங்களை வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 2. இந்த சம்மை எப்படி போடணும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு ஸ்கூல் சீனை வந்து காசா பார்த்துட்டு இருக்கோமோ அதுல ஒரு லைன் தப்பா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் டார்லிங், ஆனா கரெக்டா இதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சுகாசா கேட்டுட்டு ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு பிரச்சனை கொடுப்பீங்களான்னு கேட்கவும் ஆமான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பசங்க ரிசல்ட் திரும்பவும் கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி இது பசங்க மேல தப்பு இல்ல, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவன் எல்லாத்துலயும் ரொம்பவே பெஸ்டா பண்ணா, அவன் ஈக்குவலுக்கு இது நாள் வரை யாருமே பண்ணல அப்படின்னு டீச்சர் யோசிச்சுட்டு இருக்கவும் பேட்டியை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்க இதை பண்ணிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு டீச்சரா என்ன நிறைய வேலை வாங்குறாங்க, நிறைய ஒர்க்கை பண்ண சொல்றாங்க, ஆனா சேலரி கம்மியா தான் தராங்க. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் பண்றது ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. மிஸ் யானகி என் கூட அம்யூஸ்மெண்ட் பார்க் வரீங்களா? ஐ மீன் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்கா அதான் கேட்கவும் எந்த டீச்சருக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம்ல, நீங்களும் ஒரு டீச்சர் தானே, எப்படி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஹாய் மிஸ் யானகி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ராஜா நீயா இது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. உனக்கு ஓடல ஆக்சிடென்ட் ஆகி நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு கேள்விப்பட்ட, லைஃப் இப்ப எப்படி போகுதுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா கையில என்ன ரிங்குன்னு கேட்கவோ இதுவா என் வெட்டிங் ரிங், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஹைஸ்கூலுக்கு போகாம ஒரு ரவுடி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ரவுடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானா. ராஜா நான் வீட்டுல கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவோம். ஆனா நான் தான் இப்ப ஸ்கூல்ல படிக்கலையே நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். என்னோட மிடில் ஸ்கூல் டீச்சர் யானகி நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க சுகாசாவை பார்த்துட்டு பரவாயில்ல இவ அழகா தான் இருக்கா, நாசா நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட பேரு சுகாசா யோசிக்கி, நாசாவோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. என் ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எனக்கு வெக்கமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெளி தோற்றத்தை பார்த்து நான் ஏமாந்துடக்கூடாது, மேபி இந்த பொண்ணு கெஸ்ட் வந்திருக்கிறதுனால ஆக்டிங் பண்ண கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் யானகி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வயிறு பசிக்கிற சவுண்ட் கேட்கணும். டின்னர் ரெடி பண்றேன்னு சுகாசா சொல்றா. இல்ல வேண்டான்னு அவங்க சொல்லிட்டு இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நாசா நீ கொடுத்து வச்சவன் டெய்லி வீட்டு சாப்பாடு வேற லெவல்ல இருக்குன்னு அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்பதான் அவங்க லைஃபை யோசிச்சு பார்க்கும்போது எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்ல, ஈவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸையும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. சுகாசா அந்த ஷைடிஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது உங்களுக்கு பிடிக்குமே தான் பண்ண டார்லிங் அப்படின்னு வா சொல்றா. புரியுது இந்த சாப்பாடு ஏன் டேஸ்டா இருக்குன்னு, இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் லவ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா நாசா நீ ஹை ஸ்கூலுக்கு போல ஃபியூச்சர் ஒர்க் எல்லாம் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கோல் என்னோட ஒய்ஃபை ஹாப்பியா பாத்துக்கிட்டு தான், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மெமரிஸை கிரியேட் பண்றது தான் அப்படின்னு சொல்லவும் அப்ப பணம்லாம் தேவைப்பட்டான்னு அவங்க டீச்சர் கேட்கறாங்க. நான் தேவைப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிடுவேன், என்னோட ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸை என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் பார்த்துக்கிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரெசன்ட் டைம் அப்படின்னா என்ஜாய் பண்ணணும்ல அப்படின்னு டீச்சர் யோசிச்சுட்டு உங்க சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறாங்க. நானும் என்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டே ப்ரெசென்ட் என்ஜாய் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு அந்த டீச்சர் யோசிச்சுட்டு உடனே அவங்க போன் எடுத்து அந்த டானி கோச்சிங்கிற டீச்சருக்கு கால் பண்ணி அம்யூஸ்மெண்ட் பார்க் போலான்னு சொன்னீங்கல்ல, நம்ம போலான்னு சொல்லவும் அவ ஒர்க்னு அவன் கேட்கவும் என் ஃபியூச்சர் ஒர்க்கை என் ஃபியூச்சர் செல்ஃப் பார்த்துக்கிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சுகாசா இப்ப வழக்கம் போல பேத் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒரு பெரிய ரவுடி கேங்க சேர்ந்த ஒருத்தன் வந்து நிக்கிறான். இங்கதான் யோசிக்கி இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்கவும் நான் தான் யோசிக்கி அப்படின்னு சுகாசா சொல்றா. நான் தேடி வந்தது ஒரு பையன் நாசா யோசிக்கி, அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டான கை அப்படின்னு சொல்லவும் ஒரு மோசமான ரவுடி கிட்ட நான் அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சுகாசா சொல்லவும் சுகாசா பார்த்து பேச அவனை பார்த்தா பெரிய ரவுடி குரூப் மாதிரி தெரியுது அப்படின்னு கடாமி சொல்றா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஃபைட்டுன்னு வந்து அவனை ஒத்த கையை வச்சே தோக்கடிப்பேன் அப்படின்னு சுகாசா சொல்றா. இது பேத் ஹவுஸ், குளிக்கிறதா இருந்தா இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சுகாசா சொல்லவும் குளிக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு அவன் கேட்கவும் 500 ரூபா அங்க பில்ல போய் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் அவனும் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவன் பில்ல கொடுக்குறான். என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுகாசா பேசிட்டு இருக்கும் போதே எங்க இது நீயா நம்ம ஹீரோ கேட்கறான். சார் நாசா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் இவன் ரிலேட்டிவான்னு கனாமே கேட்கறா. என் கசன் தான் எப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்கவும் உங்க பேர்லயே ஒத்துமை இருக்கேன்னு கனாமே சொல்றா. உங்களுக்கு இந்த ரவுடியை தெரியுமான்னு சுகாசா கேட்கவும் இவன் ரவுடிலாம் இல்ல, சாதாரண ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் இங்க இதுதான் என்னோட வைஃப் சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுமா அவன் ஷாக் ஆகுறான். உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆச்சு அப்படின்ட்டு அவன் கீழே விழுறான். முன்னாடி ரோடா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கிங்க சொல்லப்போம். உண்மையிலேயே இவன் ரவுடி கிடையாதான்னு சுகாசா கேட்கறா. சாதாரண ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அண்ட் ஸ்கூல் பிரசிடென்ட்டோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுமா. ஆமா எனக்கு பிரச்சனைன்னு வந்தா சார் நாசா தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு தடவை எங்களை நிறைய பேர் சுத்தி வளைச்சப்போ இக்கட்டான சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கணுங்கிறத நாசா தான் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல நம்மள ஆம்புஷ் பண்ணா எப்படி தப்பிக்கிறதுங்கிறதையும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓ எதிர்பார்க்காம வைக்கிற பாப் குஸை பத்தி தானே பேசுற நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ரிசல்ட் நினைச்சு பாஸ் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் பாஸ்னு சொல்றது பிரின்சிபல தான் நினைக்கிறேன் அப்படின்னு சுகாசா நினைக்கிறா. சார் நாசா உண்மையிலேயே நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எதுக்காக கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கவும் வேற எதுக்காக நான் அவளை லவ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க உண்மையிலேயே லவ் பண்றீங்கன்னா என் முன்னாடி கிஸ் பண்ணிக்காருங்க, எப்படியோ பலமட்ட பண்ணிருப்பீங்கல்ல, ஒரு கிஸ்ஸே இல்லாதெல்லாம் உண்மையான லவ் கிடையாதுன்னு சொல்லவும் சம்பந்தம் இல்லாம ஏன்டா ஆதா இருக்கிறேன்னு சுகாசா கேட்கவும் உங்க மேரேஜ் உண்மைனா நீங்க என் சிஸ்டர், நான் என் உயிரை கொடுத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல அதனாலதான் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆமா கிஸ் பண்ணுங்க, உண்மையிலேயே லவ் பண்றீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கனாமே சொல்றா. உண்மையிலேயே நான் அவளை லவ் பண்றேன், எனக்கு எல்லாரும் முன்னாடியே கிஸ் பண்றதுல எனக்கு ஓகே தான், ஆனா ஒருவேளை சுகாசா உனக்கு விருப்பம்லன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஓகே தானே வா சொல்றா. இப்ப இவங்க கிஸ் பண்ணலான்னு போகும்போது சரி போதும் நிறுத்துங்க, நீங்க லவ்
லவ் பண்றீங்கன்னு நான் நம்புறேன். உங்க பிரைவேட் லெவல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஏன்டா நீ தானடா அதை கேட்டேன்னு சுகாசா சொல்றா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு உங்க ஹெல்த் தேவை நம்ம சொல்லவும், பணம் மட்டும் கேட்காதான்னு சுகாசா சொல்றா. இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனை, பாய்ஸ் அதை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆளுங்க எல்லாமே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு காமிக்கிறாங்க. பேக்கேஜ் நம்ம சொன்னதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பூனைக்குட்டி தான் இருக்கு. இந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. வழியில அவன் தனியா இருந்தான். சரி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு இவனை வேற எங்கேயாச்சும் விட்டுறலாம்னு நினைச்சானா ப்ளூ கிராஸ்ல அப்படி அந்த மாதிரி தனியா விடுறது தப்புன்னு சொன்னாங்க. இவனுக்கான ஓனரை நாங்க தேடணும், ஆனா கண்டுபிடிக்க முடியல. என் மொத்த டீமுமே இவன் ஒருத்தனால நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருக்கு. உங்க ஹெல்ப் தான் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முதல்ல இதை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கறான். இதை உடனே போறான் பாய்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடவும் அவன் ஆளுங்க வராங்க. இப்ப வெட்டினரி கிளினிக் போயிட்டு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வேற ஏதாச்சும் டேமேஜ் STR-CPC இம்யூனியம் கொடுங்க நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் டாக்டர் சொல்றாங்க. அவன் பேர் என்னன்னு கேட்கணும், இன்னும் பூனையை பார்க்கவே இல்லைன்னு அவங்க சொல்லவும், சரி அப்ப பாத்துருவோம் டாக்டர் திறந்து விடுறாரு. அந்த பூனை வெளியே வந்த உடனே பயத்துல கத்திட்டு இருக்கு. அது உங்க கையை கடிக்குதுன்னு கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன பேர் வைக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபுல்லா பிரவுனாவும் சென்டர்ல ஒயிட்டாவும் இருக்கு, டோஸ்ட்னு வைக்கலாம்னு வா சொல்றா. சரி டோஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா அது இன்னும் கத்துது. செக் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 hour ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஒரு வேளை இதுக்கு ஓனர் கிடைக்கலன்னா நம்மளே தான் வளர்க்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த போன அங்க கத்திட்டே இருக்கிற சவுண்ட் கேக்குது. சார் நான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கிங்கா இப்ப ஓடி வரா. எல்லாம் ஓகே தான், பட் அவனுக்கு ஃபுட்டும் மற்ற விஷயங்களும் தேவை நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே அதை நானும் என் பாய்ஸோ பாத்துக்கிட்டோம். ஒயிட் பவுடர் அண்ட் பீசஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஃபுட்லயே நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா வாங்கணும். சிந்தட்டிக் பேஸ் இல்லாத ட்ரையா வாங்க. சீப்பா இருக்கிற சில ட்ரேல ஆன்டி மைக்ரோபல்ஸ் டிட்டரைட்ஸ் இந்த மாதிரி இல்லாததெல்லாம் பார்த்து வாங்க. ஃபுட்ல கிரெயின்ஸ் இல்லாததை வாங்க, ஏன்னா அப்படின்னா போனீங்களுக்கு அது சமைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஹீரோ நிறைய டீடைல் சாப்பாடெல்லாம் பத்தி கொடுக்குறான். டீடைல் உங்களுக்கு எப்படி தெரியும் டார்லிங்னு சுகாசா கேட்கவும், ஹியூமன்ஸ் நம்மள ஹெல்த்தியா பாத்துக்கிடுவோம், ஆனா போனீங்க அப்படி இல்ல, அதனால செல்ஃப் கேர் பண்ண முடியாது, நம்ம தான் அதுங்களை பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனைய செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. 2 கியூட்னஸ் பக்கத்துல இருக்கும்போது ஓவர் கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ டோஸ்ட்னு கூப்பிட்டா அது இன்னும் நம்ம ஹீரோவை பார்த்து கத்துது. கிங்காவும் அவன் பாய்ஸும் தேவையான விஷயங்களை வாங்கிட்டு வராங்க. நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது டோஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை எழுப்புது. என்னாச்சு டோஸ்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். சாப்பாடு வேணும்னு சொல்லுதான் நம்ம ஹீரோ டயத்தை பார்த்தா 2:48 தான் ஆகுது. என்ன பார்த்தா எழுப்புறதுக்கு ஓகேன்னு தோணிருக்கோம். நம்ம ஹீரோவை சாப்பாடு எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே அது போய் சுகாசா பக்கத்துல படுத்துக்கிடுது. சாப்பாடு கொடுத்தது நானு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நேற்று நைட்டை பண்ணீங்க ஒழுங்காவே தூங்கல போல, டோஸ்ட் உங்களை நம்புறான் என்ன மாதிரியே, அதனாலதான் நைட்டு உங்களை வந்து எழுப்பியிருக்கான் அப்படின்னு சுகாசா சொல்றா. எங்க 2 பேருக்குமே உங்களோட அட்டென்ஷன் தேவைப்படுது, நீங்க எப்பவும் என்னையவே பார்த்துட்டு இருக்கணும் டார்லிங் அப்படின்னு சுகாசா சொல்றா. எப்பவும் என்னோட அட்டென்ஷன் தேவையா அப்படின்னு போய் இவங்க பேசிக்கிட்டே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது டக்குனு கனாமி அங்க வந்துருதா. சரி உங்க டெய்லி கப்பல்ஸ் ரொட்டீன் பண்ணுங்க, நான் கண்டுக்கிட மாட்டேன்னு கனாமி போயிருந்தா. டோஸ்ட் பாரு ரொம்பவே கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அதை விட குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் கியூட்டா இருக்கிற சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பண்றீங்க டார்லிங்னு வா கேக்குறா. நீ தானே எப்பவும் உனக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே, ஒருவேளை நான் கியூட்டா டோஸ்ட் கியூட்டான்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படின்னு அவ கேட்கவும், நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கேட் பார்த்துக்கிட்டே இருக்கு. டோஸ்ட் இந்த பக்கமா பார்க்காத, எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, 5 செகண்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கீங்காங்கிற கேரக்டர் வந்துட்டு பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கூட உண்மையிலேயே அவன் சாதாரண ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். இதே மாதிரியே கதை இன்னும் நார்மலாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.